இங்க வேற ஒரு பிளானட்டை சேர்ந்த ஏலியன் பூமிக்கு வருது. இவன் பேரு பிகே. இவன் பார்த்த ஆளு இவன் கழுத்துல போட்டிருந்த நெக்லஸ புடுங்கிட்டு ஓடிடுறான். அது சாதாரண நெக்லஸ் இல்ல, அதுதான் அவன் வந்த ஸ்பேஸ்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ற கருவி. மத்த மனுஷங்களா ட்ரெஸ் போட்டிருக்கத பார்த்து ஒரு கார்ல இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். ஆனா மக்கள்லாம் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அவன் பையனோட சட்டையும் பொண்ணோட ட்ரெஸ்ஸையும் கலந்து போட்டிருக்கான். மத்தவங்களை பார்த்து ட்ரெஸ் எப்படி போடணும்னு கத்துக்கிறான். ஒரு நாள் ரூபா நோட்டை கடையில கொடுக்கறப்ப அவன் கடையில வித்துட்டு இருந்த கேரட்டை கொடுக்கறான். அடுத்த நாள் காந்தியோட பணம் போட்ட எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணி கொடுக்கறான். கடைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில ரூபா நோட்டை கொடுக்கறப்பதான் கடைக்காரது கேரட்டை தராது. பிகேக்கு இப்பதான் பணத்தை பத்தி முழுசா புரியுது. வாழ தேவையான ட்ரெஸ்ஸை பத்தியும் பணத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா இவனுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே லாங்குவேஜ் தான். பிகேக்கு ஒரு சக்தி இருக்கு. மத்தவங்க கையை பிடிச்சா அவங்க கிட்ட இருக்க மொத்த ஸ்கில்லையுமே இவனால கத்துக்க முடியும். லாங்குவேஜை கத்துக்கிறதுக்காக ஒரு ஆளோட கையை பிடிப்பான். அவன் இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு திட்டுறான். இருந்தாலும் இவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விபச்சார விடுதியில விடுறான். அங்க இருக்க ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு லாங்குவேஜை கத்துக்கிறான்.